வணக்கம். குக்ஜி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அரிசியும் பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த அரிசியும் பருப்பு சாப்பாடு வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சாப்பாடு. இது வந்து கோயம்புத்தூர் சைடில் ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட்டு. எல்லாருமே இது வந்து அடிக்கடி வீட்டில் செய்வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த அரிசியும் பருப்பு சாப்பாடு செய்கிறதுக்கு நம்ம வந்து அரிசியும் துவரம் பருப்பையும் ஊற வச்சிடணும். கழிஞ்சிட்டு ஊற வச்சுருங்க கொஞ்ச நேரம். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு வந்து நம்ம 1 கப் அரிசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1/4 கப்பு பருப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ அதுக்கு 3/4 கப்பு துவரம் பருப்பை எடுத்துட்டேன். நீங்கள் ஊற வைக்காமல் டக்குன்னு செய்கிறதுனாலும் செய்யலாம். அடுப்பில் ஒரு பெரிய சைஸ் பாத்திரத்தையோ அல்லது ஒரு வடை சட்டியோ வச்சுருங்க. அது நல்லா சூடான உடனே அதில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறனாலும் பரவாயில்ல, எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் அதில் ஒன்றா போட்டுருங்க. வெங்காயத்தை முழுசாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ண தேவையில்லை. இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதும் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்திடலாம். தக்காளியை நீங்கள் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லை, அதையும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாலே போதும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கிள்ளி வச்சுருக்கிற அந்த வரமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்திடலாம். இப்போ இதையும் போட்டுட்டு கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சமாக வதங்கின உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாம்பாருக்கு போடக்கூட சாம்பார் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அதுவே நம்ம போட்டுக்கலாம். சாம்பார் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுருங்க. அதையும் போட்டுட்டு இப்போ இது எல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பு ஏன் சிம்மில் வச்சுக்கணுன்னா, இந்த சாம்பார் தூள் மஞ்சத்தூளெல்லாம் போட்டோடனே கருகிடக்கூடாது இல்லையா, அதனால் சிம் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது அடுப்பில் நான் ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியும் பருப்பையும் குக்கரில் ஊற வச்சுருக்கேன். அதை அப்படியே வந்து அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இதை டைரெக்டாக வேணாலும் குக்கர்லேயே செய்யலாம். அரிசியும் பருப்பையும் வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிட்டிங்கன்னா குக்கர்லேயே டைரெக்டாக தாளித்து அதுக்கப்புறம் அரிசி பருப்பை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி அரிசியும் பருப்பையும் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் குக்கரில், அதனால் இப்போ தாளித்ததை எடுத்து நான் இதில் கொட்டிடுறேன். இப்போ இதை எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கிட்டிங்கன்னா சாப்பாடு நமக்கு நல்லா பளபளன்னு கிடைக்கும், உதிரியாக இருக்கும். எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் சாப்பாடு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம இதை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அவ்வளோ விசில் வச்சுருங்க. இப்போ நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிருக்கும். இப்போ ஒரு பெரிய கரண்டி வச்சு நல்லா ஈவனாக கலரிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பு சாப்பாடு எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.